நந்தினி. ஆமாம் சொல்லுங்க மாமா. வண்டி ஏறிட்டீங்களா? ஏறிட்டேன், வண்டி ஏறிட்டேன். நீ சாப்பிட்டியாண்ணே? இல்லை மாமா, ஃப்ரீயாக குளிக்க போயிருக்கா. அவள் வந்ததும் ரெடி ஆனதும் போய் சாப்பிடணும். சரி, நீ எங்கே இருக்க? ஆனா உங்கள் ரூமில் தான் இருந்து பேசிகிட்டு இருக்கேன். நீ எங்கே இருக்க? பிரியா தேடலையா? ஃப்ரீயாக்கு தான் தெரியல மாமா நான் உங்களை லவ் பண்ணுறது. அதான் மாமா ரூமுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன். அதான் அவள் நான் சரி நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா. சரி, அதுக்கு பிரியா ஒன்றும் சொல்லலையா? அண்ணன் இல்லைனோன்னே அண்ணன் ஊருக்கு போனோன்னே அவன் ரூமுக்கு போகிறாங்க என்ன அப்படி சொல்லி சொன்னான். இது என்ன வார்த்தை பேசுகிற நீ? பிரியா சொன்னானே என்கிட்ட அப்படியே சொல்லாதான் சொன்னோம்லா. நீங்கள் பிரியா என்ன சொன்னான்னு தானே கேட்டீங்க மாமா, அதான் அப்படியே சொன்னேன். அவ சொன்னா நீ சொல்லாதான் சொன்னோம்லா. சரி ஏதோ அப்படியே வந்துட்டு விடுங்க. சரி மாமா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லை, இனிமேல் தான் சாப்பிடணும். இப்போ சாப்பிட்டுட்டு கால் பண்ணியிருக்கலாம்ல. வீட்டில் என்ன காலையில் 8 மணிக்கே சாப்பிடுதோம். இருந்தாலும் காலையில் எழுந்துச்சி கிளம்பிட்டீங்களா மாமா? அப்புறம் வயிறு பசிக்கும்ல. சரி, நீ இன்னும் கொஞ்ச நேரம் தானே பேசுவ. அப்புறம் காலேஜ் போயிடுவலாம். அப்போ நான் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரி மாமா, ஆனால் சாப்பிட்ருங்க என்ன. சரி, நான் சாப்பிடுதேன். சரி, நீ இங்கே இருக்க போறியா இல்லை வீட்டுக்கு போறியா? என்ன பண்ணேன்னு தெரில. அப்புறம் அங்கே வேற அம்மா தேடுவாங்கல்ல. நீங்களும் இங்கே இல்லைல்ல மாமா. அப்புறம் அப்பா வேற அங்கே இருக்கலாம். அப்பாவையாச்சும் பார்த்து பேசிக்கிடுதேன். சரி, அப்போ அங்கேயே இருக்க போகிறேன். நீங்கள் சொல்லுங்கள் மாமா. நீ இங்கேருந்து போக தானே பிடிச்சிருக்குன்னு. ஆமாம் மாமா, ஆனால் அப்பாட்ட பேசணும்ல, அப்பா பார்க்கணும்ல. ஈவினிங் வந்துருவல நன்றி. அப்போ போய் மாமா பார்த்து பேசிட்டு வாங்க. அப்படியே சொல்கிறீங்க? ம், ஆமாம். ஆமாம், நான் இங்கே இருந்தேன்னா எந்த ரூமில் இருக்கேன், நான் உங்கள்கிட்ட பேச முடியாதுல்ல. அங்கே இருந்தால் பேசலாம்ல. நீ சொல்கிறது சரிதான். பிரிய ரூம்லேருந்து பேச முடியாது, அம்மா ரூமில் இருந்தாலும் பேச முடியாது. அப்புறம் பவிக்கு கொடுத்த ரூமில் நீ இருந்து பேசினா சரியாக வராது. இப்போ என் ரூமில் இருந்துக்கிறியா? வேண்டாம் மாமா, அது நீங்கள் இல்லாமல் உங்கள் ரூமில் இருந்தால் அது சரியாக இருக்குதுல்ல. என் ரூமில் நீ இருந்தாலும் சந்தேகம் வரும் எல்லாத்துக்கும். புரியல மாமா. புரியலையா? என்ன புரியல உனக்கு? என் ரூமுக்கு யாரும் வரமாட்டான்னு தெரியாதா? அப்புறம் நான் இல்லாத போன ரூமில் வச்சா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அண்ணனுக்கு பிடிக்காது, அண்ணன் நந்தினி எப்படி அந்த ரூமில் இருக்கான்னு நினைக்க மாட்டாங்க? நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அப்புறம் வேணா. அப்போ நான் வேண்டாம்னு சொன்னேன் சரிதானே மாமா? சரி, அப்புறம் என்ன பண்ண? அப்போ பவி ரூமில் இருந்துக்கிறியா நீ? வேண்டாம் மாமா, நான் அங்கேயே போகிறேன் என் ரூமுக்கு. வீட்டுக்கு அப்புறம் ம் ஆமாம் மாமா, அங்கே என் ரூமுக்கு யாரும் வரமாட்டாங்கல்ல. நீ இங்கே இருந்தானே எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் நந்தினி. இருக்கட்டும் மாமா, நான் வேறு எங்கேயுமா போகிறேன், அங்கே தானே இருக்க போகிறேன். சரி, அப்போ ஒன்று பண்ணு. காலேஜ் விட்டோன்னே வீட்டுக்கு வந்துடுவேண்ணா. வீட்டுக்கு வந்து என் ரூமில் வந்து பேசிட்டு அப்புறம் நைட்டு அம்மா கொண்டு விட சொல்லு, இல்லை சுண்டில் கொண்டு விட சொல்லு. அத்தை இருட்டாயிட்டுனா சத்தம் போடுவாங்கல்லாம். நான் அம்மாட்ட சொல்லுதேன். சரியா? சுண்டில் கொண்டு விடுவோம். துணியில் கூப்பிட்டா வரவே மாட்டான் மாமா சில நேரம். எதுக்கு வர மாட்டானா? தெரியல, சில நேரம் வருவான், ஆனால் சில நேரம் வரல, நீங்கள் ஒத்திரா போங்க அப்படின்றோம். அப்படியே சொல்லுதான் தனியாக போகணும். ஆமாம், 2 3 டைம் சொல்லியிருக்கான். கேட்டா நீங்கள் இங்கேயே இருக்க வேண்டியதானே, ஏக்கு வந்துட்டு போகிறீங்க, இல்லை உங்களை கூட்டி கொண்டு வர விட சொல்லுதீங்க. ஏன்னு ஸ்கூலில் போய் சொல்லி கொடுக்கலாம் மாமா அவனை. அவன் சுற்று தான் படிக்க மாட்டேக்கான்ட்டு, அதுக்காக என்னை கூட்டிகிட்டு போக மாட்டானா. அதுக்காக உன்னை கூட்டிகிட்டு போக மாட்டானா? அப்படி தான் சொல்லுதான். நான் அவங்ககிட்ட சொல்லுதேன் நந்தினி, உன்னை டெய்லி கூட்டி கொண்டு விட சொல்லி வீட்டில். சரி மாமா. அப்புறம் அவன் எதுவும் சொன்னானே எனக்கு சொல்லு. சரியா? சரிங்க மாமா. சரி மாமா, சாமி அக்கா பவியெல்லாம் எங்க? அவங்க கூட இருந்தால் பேசுகிறீங்க? இல்லை இல்லை, அவங்ககிட்ட இருந்தால் பேச முடியுமா? அதான் கேட்க, நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? அவங்களெல்லாம் எங்கே? ஒரு சீட் 2 சீட்டுக்கு இடையில தான் கொடுத்துருக்காங்க. அதில் தான் 4 சீட் கிடச்சிருக்கு. அதான் உங்கள் அண்ணன் அங்கேயே இருக்க சொல்லிட்டு நான் இங்கே வந்துட்டேன். அப்போ நீங்கள் மட்டும் தனியாக இருக்கீங்க, வேறு கம்பார்ட்மெண்ட்டா? இல்லை இல்லை, ஒரே கம்பார்ட்மெண்ட் தான். ஆனால் சீட்டு ஒரு சீட் மட்டும் தனியாக கிடச்சிருக்கு. 2 சீட்டு தானே இடையில. இங்கேருந்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும், அங்கேருந்து பார்த்தா எனக்கு தெரியும். பார்த்தா தெரியுங்க, அப்போ பேசிகிட்டு இருக்கீங்க. பேசுறது உங்ககிட்ட தான் பேசுகிறேன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? நான் ஏதாச்சும் பாட்டுக்கிட்டு இருக்கேன்னு நினைப்பாங்க, இல்லைன்னா வேறு யார்ட்டையாவது பேசிகிட்டு இருக்கேன்னு நினைப்பாங்க. ஹெட்ஃபோன்லேயே பேசுகிறீங்க? ஆமாம், ப்ளூடூத்தில். இப்போ எனக்கு ஒன்று வாங்கி தந்துட்டு போயிருக்கலாம்ல. ஆமாம், என்ன மறந்துட்டேனே? யோசிக்கவே இல்லை நந்தினி. நீ கேட்டிருக்கலாம்ல. நான் எப்படி கேட்க, எனக்கு என்ன தெரியும்? நான் எப்போதும் கால் பண்ணி யார்ட்டையும் பேச மாட்டேன்ல அதிகமாக. சரிதான், நீ சொன்னல எப்போதும் லைனில் இருங்கன்னு. அப்போமே யோசிச்சிருக்கணும், உனக்கு வாங்கி தந்திருக்கணும். என்ன மறந்துட்டேன்? இப்போ ஃபோனை கையில் வச்சா பேசிகிட்டு இருக்கேன். ஆமாம், அப்புறம் என்ன பண்ண? சரி, கபடை தர எதுக்கு? வர நம்பி போ. என்னோட ட்ரெஸ் இருக்கலாம், அதில் கீழே ஒரு ட்ரா இருக்கா, அது தர. ஆமாம், அப்போ நீங்கள் வாங்கி வச்சுட்டு தான் போயிருக்கீங்க என்ன? என் மைண்டு ஃபுல்லாக நீ தானே இருக்கு. அப்புறம் உனக்கு தேவையானதை நான் யோசிக்காம நினச்சிவேன். ஏன் வாங்கி வச்சுட்டு தராமல் போனீங்க? தந்துட்டு போயிருக்கலாம்ல. சும்மா தான். சும்மாவா? எப்போதுமே நானாக தந்தா எப்படி? நீ கேட்கணும்ல. அப்புறம் ஒன்றுமே கேட்க மாட்டேங்களா? நீ எப்போ கேட்பியோ அப்போ கொடுக்கணும்னு தான் அங்கே ட்ராலே வச்சுட்டு வந்தேன். கேளு, உனக்கு தேவையானதுன்னா ஒன்றும் கேட்க மாட்டேங்க. அதான் என் தேவையெல்லாம் உங்களுக்கு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? எனக்கு தெரியும். என்கிட்ட கேட்கணும், வாங்கி தாங்கன்னு. வாங்கி தர மாட்டேன்னு சொன்னால் சண்டை போட்டு வாங்கணும். அது ஒன்றும் உனக்கு தெரிய மாட்டேக்கு. இப்படி ஏதாச்சும் பண்ணாதானே உனக்கு புரியுது. அதுக்கு தான் வச்சுட்டு வந்தேன். அதுக்காக போங்க மாமா. போயிட்டு தானே இருக்கேன். திரும்பி வான்னு சொன்னால் பரவாயில்ல, போன்னு சொல்லுது. அப்போ திரும்பி வாங்க. வரட்டுமா திரும்பி? வாங்க, நான் தான் போக வேண்டாம் தான் சொன்னேன். வந்தால் திருப்பி என் கூட வரணும். வருவியா? திருப்பி அனுப்ப மாட்டேன் ஊருக்கு. சரி வேண்டாம். எதுக்கு? நீ சொல்லியிருக்கீங்களா, நான் படித்து முடிச்சுக்கிறேன், முடிச்சுட்டு வரேன். இப்போ படித்து முடிச்சுட்டு தான் வருவியா? எதுக்கு அப்படி கேட்குங்க? சொல்லு. படித்து முடிச்ச கூட தான் இங்கே வருவியா? அப்படி இல்லை மாமா, நீங்கள் எப்போ சொல்லுதீங்களோ அப்போ வரேன். 10 நாள் தானே மாமா, நான் லீவ் போட்டு வேணா வரேன். நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கட்டா? என்ன சான்ஸ்? படிக்க வேண்டாம்னு சொல்கிறீங்களா, இல்லைன்னா காலேஜ் போக வேண்டாம்னு சொல்கிறீங்களா?
ரெண்டுமே இல்லை. அப்படியெல்லாம் எதிர்பார்க்காத. அதெல்லாம் நான் கொடுக்கவே மாட்டேன். அப்புறம் என்ன சான்ஸ்? ஒரு சான்ஸ் வேண்டாம். வேணும், நான் கொடுப்பேன். அதுக்கு இப்போ நீ பதில் சொல்லணும். சரி சொல்லுங்கள். நான் கூப்பிட்டோன்னே வருவியா, இல்லை 6 மாதம் கழிச்சு வருவியா, இல்லை படிப்பை முடிச்சுட்டு 2 வருஷம் கழிச்சு வருவியா? எதுக்கு இப்போ என்கிட்ட கொஸ்டின் கேட்குங்க? ம், நான் எது வேணாலும் உங்கள்கிட்ட தானே கேட்பேன். அப்புறம் என்கிட்ட கேட்டால் இதுக்கும் உங்ககிட்ட தான் வந்து நிற்பேன். சரி, நான் பொதுவான விஷயத்துக்கு நீ என்கிட்ட வந்து கேட்பேன். ஆனால் இதுக்கு நீ தான் பதில் சொல்லணும். சொல்லு. நான் சொல்ல மாட்டேன், நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. நீங்கள் எது சொல்லுதீங்களோ அதை நான் சரின்னு சொல்லுவேன். எதுக்கு உன்கிட்ட கொஸ்டின் கேட்டேன்? உன் மனசில் என்ன இருக்குன்னு தெரியணும் தான். சொல்லு. அதான் உங்கள்கிட்ட சொல்லுதேன், கூட்டிகிட்டு போங்க. நீங்கள் கூட்டிகிட்டே போக மாட்டேங்க. அப்புறம் என்கிட்ட இப்படி கேள்வி கேட்டால் பதில் சொல்லு நந்தினி. நான் சொன்ன மூணுல. சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்களே, நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன். அப்படியா? எப்போ கூப்பிட்டாலும் வருவியா? எதுவும் பேசக்கூடாது, சரியா? சரி. நைட்டு கேட்டோம்ல, தூக்கிட்டு போட்டான்ட்டு. அப்போ வர வேண்டியதானே? நீங்கள் தான் சொன்னீங்களா நான் என்ன கூட்டிகிட்டு போங்க இன்னைக்கு? வேண்டாம் நீங்கள். அப்போ நீங்கள் கூப்பிட்டா நான் வருவேனா? வரமாட்டேன். இப்போ தானே சொன்னேன் நான் கூப்பிட்டேனா வருவேன்னு. மறுபடியும் என்ன சொல்லுத? நீங்கள் கூப்பிட்டோன்னா நான் வருவேனாவும். இப்போ உங்கள்கிட்ட தானே கொஸ்டின் கேட்டேன், நீ தானே ஆன்சர் பண்ணணும். இதுக்கு தான் கேட்டேன், நீயே பதில் சொல்லணும். சரி சொன்னோம்லா. அதுக்கு தான் உன்னை சொல்ல வச்சேன். இப்போ நீயே சொல்லிட்டலாம் நான் எப்போ கூப்பிட்டாலும் வருவேன்னு. மாட்டிக்கிட்டேனா? அது மாட்டி வருஷக்கணக்காச்சு. உனக்கு இப்போ தான் தெரியுதா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம், வசமாக மாட்டிக்கிட்டியா? ஆனால் கூடக்கு மட்டும் சொல்லிடுங்க. அதெல்லாம் முன்னாடி சொல்ல மாட்டேன். எப்போ கூப்பிடுதுன்னா அப்போ தான் சொல்லுவேன் வான்னு. அப்போ வரணும். வாங்க மாமா, நீங்கள் இப்படியே பேசி பேசி என்னை மாட்ட வச்சிருங்க. நீ எங்கே மாட்டிக்கிற? என்ன தானே மாட்ட வச்சுட்டு பேசி பேசி நான் தான் சிக்கிக்கிட்டு முடிக்கேன். என்ன சொன்னீங்க மாமா? சத்தமாக சொல்லுங்கள், கேட்க மாட்டேக்கு. கேட்கலையா? விடு. இது காலேஜ் போலையா? மணி எத்தனை ஆகுது? எத்தனை மணி மாமா? மணி 8:45 ஆயிட்டு. கிளம்பு. உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தனால நான் டைமே பார்க்கல மாமா. தெரிஞ்ச கதை தானே, அதனால தானே நான் சொல்கிறேன். இதுலலாம் நீங்கள் கரெக்டாக இருங்க மாமா. நான் கரெக்டாக இருக்க போய் தான் நீ இப்படி இருக்க. சரி கிளம்பு. பிரியா குளிச்சுட்டு வந்துருப்பாலாம். கிளம்பிருப்பான். போய் சாப்பிட்டு போ. சாப்பிட்டு கிளம்புங்க. அப்போ நீங்கள் வைக்க போகிறீங்களா? வைக்க மாட்டேன். லைனில் இருப்பேன்னு சொல்லியிருக்கேன். நான் லைனில் இருக்கேன். வேண்டாம், நீங்கள் வைங்க, வேறு பண்ணுங்க. எதுக்குன்னு கேட்டேன். நீ இப்போ என்ன பண்ண போகிற? கிளம்ப தானே போகிற? நான் லைனில் தானே இருக்கேன்னு. அப்போ ஒன்று பண்ணுங்க, ஆடியோ கால் பண்ணுங்க. எதுக்குன்னு கேட்கேன். நீ இப்போ என்ன பண்ண போகிற அதை சொல்லு. நான் கிளம்பணுமா? கிளம்புன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன். ஃபோனை கீழே வச்சுட்டு கிளம்ப வேண்டியதானே? வைங்க மாமா, ஒரு 10 நிமிஷம் வைங்க. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணுறேன். சாரி கேட்டவே இல்லை. ஏன்ட்ட தானே பேசிகிட்டு இருக்கீங்க. அப்புறம் நைட்டோட உட்காந்து பேசிட்டு இருந்தால் எப்படி காலேஜ் போவேன்? நீலாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உட்காந்து பேசணும். நான் டைம் இருக்கலாம், அதான் போகும்போது கட்டிக்கலாம்னு இருந்தேன். சரி போ. பிரியா வந்துருவா. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. நீங்கள் வைங்க. என்னதான் லைனில் இருக்க சொல்லியிருக்கலாம். நான் கட் பண்ண மாட்டேன். எதுக்கு மாமா இப்படி பண்ணுறீங்க? லைனில் இருக்கே, ஆனால் ஆடியோ கால் பண்ணுறேன், சரியா? வை. நீங்கள் ஏன் மாமாலா கரெக்டாக இருப்பீங்க. அப்படியா? ஆமாம், நீங்கள் ஏன் மாமாலாம் எப்போவும் கரெக்டாக தான் இருப்பீங்க. அப்படி நினச்சிக்கிட்டே இரு. ஏன் எப்படி சொல்லுவீங்க? சும்மா சொன்னம்மா. எதுக்காக அப்படி சொன்னீங்க சொல்லுங்கள். கரெக்டாக இருக்கிற வரைக்கும் கரெக்டாக தான் இருப்பேன். புரியல. கரெக்டாக இருக்கிற வரைக்கும் தான் இருப்பீங்களா? எப்போ வரைக்கும்? அது நீ கரெக்டாக இருக்கிற வரைக்கும். கரெக்டாக தானே இருக்கேன். நீ கரெக்டாக தான் இருக்கேன்னு நீனே நினச்சிக்க. அப்போ சரியா இல்லையா மாமா? சரியா இல்லைன்னா நீங்கள் சொல்லியிருப்பீங்களா? சரியாக தான் இருந்தேன். என்னை கவுக்கிறதுலேயே தான் சரியாக இருந்தேன். கிளம்புனது நீ நேரம் ஆயிட்டலாம். கிளம்பிட்டு பேசு. இப்போ கிளம்பிட்டு பேசலாம். கிளம்பிட்டு சாப்பிட நான் காலேஜ் போக வேண்டாம். என்கிட்ட பேசிட்டு இருக்கு பிரியா. நீங்கள் தானே கிளம்பிட்டு பேசுனீங்க. இப்படி பேசுறதுக்குலாம் ஒரு நாள் வாயிலே நல்லா கொடுக்கணும். என்ன கொடுப்பீங்க? அடி கொடுப்பாங்க. எப்போ பார்த்தாலும் என்னை எதுக்கு எடுத்தாலும் அடிப்பேன்னு தான் சொல்லுதீங்க. நீ பண்ணுற சேட்டைக்கு நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் அடிக்காமல் என்ன செய்யணும்? தெரியலன்னா கேட்க தான் செய்வாங்க. சொல்லி தான் கொடுக்கணும், அடிக்கக்கூடாது. சரிதான், தெரிலன்னா கேட்கணும், சொல்லியும் கொடுக்கணும். அது சின்ன பிள்ளைகளுக்கு, ஒன்றே மாதிரி பிள்ளைகளுக்கு இல்லை. ஏன் எனக்கு என்ன? நானும் பொண்ணு தானே. தேவையில்லாமல் என் வாய் கலராதம்மா. தாயை சும்மா இரு. சொல்லுங்க, நான் கேட்குறதுக்கெலாம் பதில் சொல்லணும். நீ எப்போ கேட்டாலும் சொல்லணும். நீ மாறவே மாட்டேன். நீ தேவையானதை ஒன்றுமே கேட்க மாட்டேங்க. தேவையில்லாததெல்லாம் கேட்டு கேட்டு என் வாயை நோண்டிக்கிட்டு. உங்கள்கிட்ட மட்டும் தானே கேட்கணும். உங்கள்கிட்ட மட்டும் தான் கேட்பேன். தெரிலண்ணா சொல்லணும் எனக்கு உடனே. அது உடனே சொல்லணுமா? சரி சொல்லுங்க, எப்போ வரைக்கும் கரெக்டாக இருப்பீங்க? சொன்னோம்டா, நீ கரெக்டாக இருக்கிற வரைக்கும் நானும் கரெக்டாக தான் இருப்பேன். நான் கரெக்டாக தானே இருக்கேன். கரெக்டாக இருக்கேன்னு கேட்டேன். ஆமான்னு தான் சொல்லுதேன். என் மைண்டெல்லாம் மாற்றி வச்சுக்கிட்டு ஒரு பிளானும் போட விடாமல் நான் போட்டதெல்லாம் சொதப்பி வச்சுக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இவன் கரெக்டாக இருக்கலாம். கேட்டதுக்கு பதிலே காணும். ஒரு 6 மாதம் ஒழுங்காக இருப்பேன். அதுக்கு மேலே ஒழுங்காக இருக்க முடியாது. ஏன் மாமா? அப்போ அதுக்கப்புறம் பார்க்கெலாம் போவீங்களா? எல்லாரும் சொல்கிற மாதிரி நீங்களும் போனால் கெட்டு போயிடுவீங்களா 6 மாதத்துக்கு அப்புறம்? வந்தேன்னு வச்சுக்கோ, கண்ணத்துல வச்சிருவேன் பலாருன்னு. எதுக்கு? நீங்கள் தானே சொன்னீங்க 6 மாதத்துக்கு அப்புறம் சரியாகவே இருக்க மாட்டேன்னு. அதுக்கு அதான் ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட கேட்டோம்னா மும்பைக்கு போனால் பசங்களாம் சேஞ்ச் ஆயிடுவாங்க அப்படின்ட்டு. நீங்கள் வேற சொல்லுதீங்க 6 மாதத்துக்கு அப்புறம் நான் ஒழுங்காக இருக்க மாட்டேன்னு. அதான் கேட்கேன். எல்லாரையும் மாதிரி நீங்களும் மாறிடுவீங்களா? பார்க் போகிறது, இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறதெல்லாம். இந்த கேள்வியை இப்போ கேட்டிருக்கா? இது நீ நேற்றே கேட்டிருக்கலாம்ல. நான் வச்சுட்டு வந்துருப்பேன் கண்ணத்தில். கண்ணை ரெண்டு பழுத்து போயிருமாத்துக்க. அன்னைக்கே சொல்லியிருக்க இந்த மாதிரி வார்த்தைகள் பேசக்கூடாதுன்னு. இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க 6 மாதத்துக்கு அப்புறம் நான் ஒழுங்காக இருக்க மாட்டேன்னு. அதுக்காக இதான் அர்த்தமா?
ஆமாம், ஒரு பையன் சரியா இல்லைன்னு சொன்னாங்கன்னா எல்லாரும் இதை தான் சொல்லுவாங்க. அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணுவான், கேரக்டர் சரியில்லை அப்படி தான் சொல்லுவாங்க. உனக்கு இப்போ ஒன்று வந்த உடனே வாய் ரொம்ப நீண்டு போகுது என்ன தேவையில்லாத பேச்சலும் பேசிகிட்டு இருக்க. அப்போ நீங்களே பதில் சொல்லுங்கள். 6 மாதத்துக்கு அப்புறம் நான் ஒழுங்காக இருக்க மாட்டேன்னா கல்யாணம் பண்ணிடுவேன்னு அர்த்தம். அப்படியா? எதுக்கு இப்படி வயசு போகுது? அப்போ 6 மாதம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்குவீங்கண்ணா? ஆமாம் பண்ணாண்டமா அப்புறம் சரி, பண்ணிக்கங்க. எதுக்கு இந்த குரல் இப்படி போகுதுன்னு தான் கேட்க. 6 மாதத்துல கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்கிறீங்க, அப்புறம் நான் உங்கள்கிட்ட பேச முடியாதோன்னு யோசிக்க. அடிச்சே அப்படி வந்தேன் தெளிவாக சொல்லியிருக்கேன். எப்போது என்கிட்ட நீ இப்படி தான் பேசிகிட்டு இருப்பேன்னு மறுபடி திருப்பி திருப்பி அதே கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஸ்டேஜில் என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? 1ஆம் கிளாஸ்க்கு அனுப்பணும்னு சொன்னதுக்கு என்ன சொன்னேன்? எனக்கு எல்லாம் தெரியும்னா கண்ணங்கிட்ட அதை எதுக்கு இப்போ சொல்லுவீங்க? இப்போ எல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் தெரியும்னு சொல்லணும். எல்லாருக்கும் எல்லாமே தெரியுமா? தெரியாதடா. ஆனால் எல்லாம் தெரியும்னு சொன்னது இல்லையா, சொல்கிறது இல்லையா? அப்போ தெரியாது தெரியும்னு போய் தான் சொல்லியிருக்க. ஆமாம், நீங்கள் என்ன திருப்பி 1ஆம் கிளாஸ்க்கு அனுப்புன்னு சொல்லுவீங்க. நான் என்ன செய்ய? இன்னைக்கு சௌமியாவும் பவியும் மட்டும் உங்கள் அண்ணன் ரூமில் தங்குவாங்கன்னு சொன்னதுக்கு தெரியும்னா எல்லாம் தெரியாமல் இருப்பாங்களா? எல்லாரும் கல்யாணம் முடிஞ்சால் அவங்க ஹஸ்பண்ட் கூட தான் ஒரே ரூமில் இருப்பாங்க. நீ பேசாமல் காலேஜ் போக வேண்டாம் நந்தினி. 1ஆம் கிளாஸ்க்கு போ. இதுக்கு தானே அன்றைக்கி அப்படி சொன்னேன். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். முந்தானத்தை இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக விசாரிச்சுட்டு வந்திருக்கணும் அவங்ககிட்ட. நான் விசாரித்தோம்னா நீ என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும். உன்னை இது காலேஜுக்கு அனுப்பியிருக்க மாட்டேன். 1ஆம் கிளாஸில் கூட சேர்த்துட்டு வந்திருப்பேன். காலேஜ் போனால் நல்ல ஃப்ரெண்டு மட்டும் பிடியேனா? நான் ஃப்ரெண்ட்ஸ் படித்ததுனால பேச முடியும், ஜாலியாக இருக்க முடியும், கலகலன்னு. அதாட்டி தெரிஞ்சு வச்சிருக்காளா சந்தோஷம். ஆமாம் மாமா, பசங்களாம் காலேஜுக்கு எதுக்கு போகிறாங்க? நல்லா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நல்லா சுற்றுவாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. தேவையில்லாதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கா. பசங்க எதுக்கு காலேஜ் போகிறாங்க, அவனுக்கு சுத்த போகிறாங்களா, எதுக்கு போகிறாங்க, இதெல்லாம் உனக்கு தேவையா? நீங்களும் காலேஜ் போகும்போது நல்லா நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுவீங்கலாம். ஒன்று அப்படி ஒம்பத்துக்கா. எதுக்கு? நீங்கள் தான் நல்லா சுற்றுனீங்கலாம், ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வீட்டுக்கெலாம் கூட்டு வந்தீங்கலாம். இப்போ நான் பண்ணேன்னு நீ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிட்டு இருக்க சுற்றலாம் என்ன? ஆமாம், நீங்கள் மட்டும் நல்லா சுற்றுறீங்க ஃப்ரெண்ட்ஸோட, எங்கேனாலும் வெளியே போகிறீங்க. 3 வருஷமாக என்னை வெளியே போக விடல, இனிமேல் நான் போவேன். ஒன்று அப்படி வந்து வாய் பேசணும். நான் சுற்றினா நீனு சுற்றுவியோ? நான் பையன் பசங்களோட சுற்றினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக நீனு சுற்ற போவேன்னா? ஆமாம், நானும் பிள்ளைங்களோட வெளியே போவேன், என்ஜாய் பண்ணுவேன். அப்படி எங்கேயாட்டு போனேன்னு என் காதுக்கு வரட்டு நியூஸு, அதுக்கப்புறம் தான் இருக்கும் உனக்கு. நான் போவேன், ஆனால் போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லிட்டு போவேன். இவ்வளோ தைரியம்? என்கிட்ட சொல்லிட்டு போவேங்க. மாமா சொல்லியிருக்கலாம், எதுனாலும் தேவைன்னா கேட்கணுன்ட்டு. செய்ய மாட்டேன்னு சொன்னால் சண்டை போட்டு கேட்கணும்னு சொல்லியிருக்கு. அதனால் நான் போவேன். நீ போனேன்னு மட்டும் தெரிஞ்சது உடனே வருவேன், வந்து காலை ஒடிச்சு போட்டு போயிடுவேன். செய்ய மாட்டேன்னு நினைக்காத, கண்டிப்பாக வந்து காலை ஒடிச்சு போட்டுருவேன். காலை ஒடிப்பீங்களா? கண்டிப்பாக ஒடிச்சே போட்டுருவேன். விளையாட்டு தானே சொல்கிறீங்க? விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலை, சீரியஸாக தான் சொல்லிட்டு இருக்கேன். இல்லை, நீங்கள் விளையாட்டு தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் கேட்டால் நீங்கள் செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்களா மாமா? நீ கேட்டால் செய்ய மாட்டேன்னு சொல்லல, செய்வேன். ஆனால் அது நான் மட்டும்தான் செய்வேன், அது நான் செஞ்சதாக தான் இருக்கணும். புரியுதா? வெளியில் போகிறதா இருந்தால் அது நான் கூட்டிகிட்டு போகிறதா தான் இருக்கணும். நீ போன காலேஜ் போய்க்கிட மாட்டேன், பார்த்துக்கா. சந்தோஷம். அப்போ நாளைக்கே வெளியே போவேன். அப்புறம் தான் என்னை காலேஜுக்கு அனுப்ப மாட்டீங்க? என்ன என்னன்னு கேட்டேன் உனக்கு. நான் இல்லைன்னா ரொம்ப தைரியமாக பேசுகிறியோ? இல்லை, சும்மா சொன்னேன். உங்களை மீறி நான் எதுவும் செய்வேனா? உங்களுக்கு பிடிக்காததான் நான் செய்வேனா? சரி, எங்கே போகிறதா என்ன சொல்லுவேன்னா, எங்கேயும் வெளியே போகக்கூடாது, புரியுதா? சரி மாமா. நான் ஆடியோ கால் தானே பேசிகிட்டு இருக்கேன், கிளம்புனியா இல்லையா? இல்லை, கிளம்பல. அப்புறம் எதுக்கு நீ ஆடியோ கால் பண்ண சொன்ன? சரி, கிளம்புறேன். எத்தனை மணிக்கு பஸ்? 9:30. பஸ் ஸ்டாப்க்கு எப்போ போவீங்க? அது 5 நிமிஷம் தானே ஆகும். ஒரு 9:20 9:25 போனால் பார்த்தாது. சரிதான், எப்போ பஸ் ஸ்டாண்டு போவேன்? அது 9 மணிக்கே கிளம்பிடுவேன் வீட்டிலேருந்து. பஸ் ஸ்டாண்டில் போய் 1/2 மணி நேரம் இருப்பேன். அப்படியே மெல்ல மெல்ல நடந்து போவேன். பிரியா வருவாளா, பிரியா வரதாட்டி அப்படியே மெல்ல நடந்துகிட்டே போவேன். அப்படியே நாங்கள் 2 பேரும் சேர்ந்தாப்புல போயிட்டே இருப்போம். இப்போ ஏன் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போவீங்க? உங்க கூட பேசணும்லாம், பேசிகிட்டு இருக்குன்னு தோணுதலாம், அதுக்காக தான். அப்புறம் நான் நடந்து போய் அங்கேயே சும்மா உட்காந்துட்டு இருக்கணும்ல, அப்போ பேச முடியாதுல்ல, அதில் வேஸ்ட்டாக தானே போவோம். சரி, நாளைக்கு உங்கள் அண்ணன் கல்யாணத்தோட கேட்டோம்ல, உன் கூட படித்த பொண்ணு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு, அந்த பொண்ணுட்டு பேசுனியா? பேசினேன் மாமா, கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் பேசினேன். அண்ணனுக்கு கல்யாணம்னு சொன்னலாம், அது எப்படி முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி, அதை மட்டும் தான் பேசுனியா? நான் சொன்னதை கேட்கலையா? அது கேட்டேன், ஆனால் அவன் என்ன சொன்னாங்க? ரொம்ப திட்டினா மாமா, எதுக்குன்னு தெரில. திட்டினாங்களா? திட்டினான்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் சிரிச்சிட்டு இருக்கீங்க. எதுக்கு இப்போ சிரிக்கீங்க? ஒன்றும் இல்லை, சிரிப்பு வந்துட்டு. அதை சொல்கிறதுக்கு சிரிக்கீங்க, எதுக்கு சிரிக்கீங்க? சொல்லுங்கள், இப்போ என்னாச்சு? எதுக்கு அவன் என்ன திட்டினா உங்களுக்கு தெரியுமா? அவங்கன்னு இல்லை, நீ கல்யாணம் முடிச்சு யார்கிட்ட கேட்டாலும் திட்ட தான் செய்வாங்க உன்னை. எதுக்கு என்ன திட்டுவாங்க? திட்டுனது இருக்கணும், நீங்கள் எதுக்கு சிரிச்சிங்க? அதை முதல்ல காரணம் சொல்லுங்கள். நீ திட்டு வாங்கினா சிரிக்காம என்ன செய்வாங்க? நான் திட்டு வாங்கினா உங்களுக்கு சிரிப்பாக இருக்கான். திட்டு வாங்கினா சிரிப்பு வராது, ஆனால் இந்த விஷயத்தில் சிரிப்பு தான் வருது. என்ன செய்ய? உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப சிரிப்பு தான் வருது. வரும், ஏன் வராது உங்களுக்கு? என்னை பார்த்தா எப்படி தெரியுது? சரி, நீ கிளம்பு தாயி, கிளம்பு. நேரம் அது பேசிட்டே இருந்தாலும் இன்றைக்கி காலேஜுக்கே போக மாட்டேன். சொல்லுங்கள், இப்போ காரணம் சொல்லுங்கள். அவள் எதுக்கு என்ன திட்டுனா அது உங்களுக்கு தெரியும், நீங்களும் சிரிக்கீங்க.
இப்போ தெரிஞ்சால் தான் நான் கிளம்புவேன். இன்னும் 10 நிமிஷம் இருக்கலாம், சொல்லுங்கள். நைட்டு வந்து பேசுவல அப்போ கேளு, அதுக்கு நான் விளக்க சொல்லுது என்ன? ஏன்டா இப்போ சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் தான் நான் போவேன். அவளை என்ன திட்டுறா, உங்களுக்கு சிரிப்பு வருது. சொன்னா கேட்பலாம். போ, காலேஜ் கிளம்பி போ. நைட்டு வந்து பேசும்போது கேளு, நான் சொல்லுவேன். நைட்டு பேசுகிறேன். இல்லை, நான் சாயந்தரம் வந்தவொடனே கேட்பேன். பாருங்கள், நீங்கள் இன்றைக்கி சொல்லலை, அதுக்கப்புறம் தான் இருக்கும் உங்களுக்கு. இன்னைக்கு சொல்ல முடியாது நந்தினி, நாளை கழிச்சு சொல்லட்டான். முடியாது. நீங்கள் தானே சொன்னீங்க நைட்டு சொல்லதானு. இன்னைக்கு சொல்லி ஆகணும், நான் தெரிஞ்சே ஆகணும். சும்மா சும்மா எல்லாரும் என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? உன்னை பார்த்தா எல்லாத்துக்கும் சிரிக்கணும்னு தோணுது. ஆமாம், மாமா தான் சொல்லு. சாயந்தரம் சொல்லணும். அது சொன்னோம்ல, நாளைக்கு கழிச்சு சொல்கிறேன்னு. நான் நாளைக்கு ரூமுக்கு போயிடுவேன், நாளைக்கு நைட்டு பேசுகிறேன், சரியா? நீ அப்போ கேள்வி நான் சொல்லுதேன். இப்போ ட்ரெயினெல்லாம் இருக்கேன், இப்போ பேச முடியாது நைட்டு. சரி, நாளைக்கு நைட்டு சொல்லணும்னு பார்ப்போம். பாப்போன்னு சொல்கிறீங்க, இப்போ தான் சொல்லுதுன்னு சொன்னீங்க. எனக்கு என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? நீ புரிஞ்சுக்கலன்னா எனக்கு என்ன செய்ய முடியும்? இப்போ தானே சொன்னீங்க நாளைக்கு சொல்லுதே, நீ புரிஞ்சுக்கணும். சரி, அவங்க திட்டினாங்களா? அதுக்கப்புறம் எதாச்சும் சொன்னாங்களா? அவனும் திட்டினான், சிரிச்சா. நீ என்ன லூஸ் ஆடி இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னான். எங்கள் கூட காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்கல, அப்புறம் இதை கேட்டுட்டு இருக்க ஃபோன் பண்ணி அப்படின்னு. சரி, வேற என்ன சொன்னாங்க? நீ ஏன்டி இப்படி இருக்க, ஒன்றுமே தெரியாத உனக்கு எருவ மாடு அப்படின்னு ஏசினான். நீலாம் என்ன தான் படிச்சியோ தெரியல அப்படின்னு சொல்லி. அது எதுக்குன்னு காலேஜில் சொல்லியே தருவாங்க. அதை காலேஜில் வந்து சொல்லி தர மாட்டாங்க. ஒன்றா ஒன்றுமே பண்ண முடியாது இந்த வீடு. சரி, வேற என்ன சொன்னாங்க? அவ்வளோதானா? சரி, இப்போ எதுக்கு திடீர்னு கேட்க அப்படின்னு சொல்லி கேட்டா. இத்தனை நாள் கேட்க தோணல, இப்போ மட்டும் கேட்க என்னாச்சு அப்படி கேட்டா. அதுக்கு நீ என்ன சொன்ன? அது பவிக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். மாமா என்னை கூட போக சொல்லிச்சு, நான் கூட போக மாட்டேன் அப்படின்னு. மாமாட்ட எதுக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு தான் மாமா கல்யாணம் முடிஞ்சவங்ககிட்ட கேளுன்னு சொல்லி சொல்லிச்சு. அதுக்கு தான் உன்கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி, அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? நீ ஏன்டி இப்படி இருக்க, உன்னெல்லாம் கல்யாணம் முடிச்சு கொடுத்தா ரொம்ப பாவண்டி. யாருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்காங்களா அவங்க? சின்ன பிள்ளைகிட்ட கேட்டால் கூட தெளிவாக பேசும், அந்த பிள்ளைகள் கூட நல்லா விவரமாக இருக்குது. நீ என்னடானா இப்போ என்கிட்ட வந்து கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி சொன்னான். நல்ல வசமான கேள்வி தான் கேட்டிருக்காங்க. எதுக்கு இப்படி சொல்லுதீங்க? அவங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. சரி, அவ்வளோதானா? அவ்வளோதான் பேசுனீங்களா? அதுக்கப்புறம் சொல்லி தொலையாண்டி, எதுக்கடி என்ன திட்டிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்னடி சொல்லுத, ஃபோன் பண்ணி என்ன கேட்டுட்ருக்க நீ ஏறுவ மாடு? உன் கல்யாணத்தோட சொல்கிறேன், உன் கல்யாணம் என்னைக்குன்னு சொல்லு, முத நாள் நான் வரேன் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்படியே சொல்லிட்டாங்களா? அப்புறம் என்ன, அவங்க தான் வந்து சொல்லி தரேன்ட்டாங்களா? அப்புறம் எதுக்கு ஏன் டார்ச்சர் பண்ணுறேன்? யார் சொன்னால் நான் உங்கள்கிட்ட கேட்பேன். நீங்கள் தானே சொல்லணும் எனக்கு எதுனாலும். அதுக்கு தான் உங்கள்கிட்ட கேட்கேன். நீங்கள் தான் சொல்லணும். அவள் சொல்கிறது சொல்லட்டும். அவள் கல்யாணத்துக்கு முத நாள் வந்து சொல்லுவேன்னு சொல்கிறா. அதை சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்களா கல்யாணத்துக்கு முதல் நாள்? அப்போ தெரிஞ்சுக்கிட்டா போதும், விடு, அதை பற்றி பேசாது. நீங்கள் நாளைக்கு சொல்லுதுன்னு சொன்னீங்க. என்னை விடவே மாட்டேன் நீ. எதுலலாம் அடம் பிடிக்கணும், சண்டை பண்ணணும்னு சொல்லுதணும், அதுலலாம் அப்படியே விட்டுரு. என்ன எதுலலாம் பண்ணக்கூடாது அதில் தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்க நீ. இப்போ சொல்லுவீங்களா மாட்டிங்களா? அதை மட்டும் முதல்ல சொல்லுங்கள். நேரம் ஆகுதுன்னு கிளம்ப போகிறேன். ஏன்னு நீ இந்த படுப்படுத்துற? நீ இப்போ மண்டபத்தில் நைட்டு கேட்டது எல்லாமே உண்மைதானா? ஒன்றுமே தெரியாமல் தான் என்கிட்ட கேட்டுட்டு இருந்திருக்க. என்ன தெரியாமல் கேட்டுட்டு இருந்தேன்? நீங்கள் சொன்னதுக்கு எனக்கு ஒன்றும் புரியலை, அதனால கேட்டேன். எதுக்கு அந்த வெட்டி வீராப்பு ஸ்டேஜில் வச்சு ரேங்க் எடுக்க தெரிஞ்ச எனக்கு லைஃப்பை பற்றி தெரியாதவங்க ஆளை பேர். எனக்கு தெரியாது. இப்போ சொல்ல முடியுமா முடியாதா நாளைக்கு? அதான் அவங்க சொன்னாங்கல்ல கல்யாணத்துக்கு முதல்ல வந்து சொல்கிறேன்னு. அப்போ தெரிஞ்சுக்கோயேன். முடியாது. நீங்கள் சொன்னால் தான் நான் தெரிஞ்சுக்குவேன். நீங்கள் தான் சொல்லணும். சொல்ல முடியாது நந்தினி. இப்போ சொல்லணும். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும். நீங்கள் மட்டும் சொல்லுதீங்க, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும். நான் அதை எதுக்கு சொன்னேன்? எல்லாத்தையும் சொல்லணும். நீ எதை சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க? கடவுளே, இவக்கிட்ட மாட்டிக்கிட்டு. அவங்க சொல்லியிருக்காங்களா உன் கல்யாணத்துக்கு முதல்ல வந்து சொல்லி தரேன்னு? நான் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லி தரேன், போதுமா? விடு. முடியாது. நாளைக்கு தான் எனக்கு சொல்லி தரணும். நான் தெரிஞ்சே ஆகணும். இது இப்போ உங்ககிட்ட பேச வேண்டிய விஷயம் இல்லை நந்தினி. விடுன்னு சொன்னால் விட்டுறணும். முடியாது. நான் தெரிஞ்சே ஆகணும் நாளைக்கு. கல்யாணம் முடியட்டும் நந்தினி. கல்யாணம் முடிஞ்ச எனக்கு உங்களுக்கு சொல்லி தரேன், போதுமா? விடு. அது என்னன்னு சொல்கிறேன், விடு. முடியாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். அது என்னை கல்யாணம் முடியுமோ அது வரைக்கும் நான் இப்படியே புலம்பிட்டு இருக்கணுமா? எதுக்கு அவ திட்டுனா நீங்கள் என்ன சொல்ல மாட்டேங்கன்னு? நீங்கள் எதுவும் சொல்கிறேன்னு பிறகு சொல்கிறேன்னு சொன்னாலும் அதை நான் யோசிச்சுட்டே இருப்பேன். என்னன்னு நீங்கள் சொல்கிற வரைக்கும். இப்போ என்னடானா நீங்கள் கல்யாணம் முடிஞ்சவரை சொல்கிறீங்க. எனக்கு என்ன கல்யாணம்னு எனக்கே தெரியாது. அப்புறம் நான் அது வரைக்கும் நான் புலம்பிட்டே இருக்கவா யோசிச்சுட்டே? நான் போன வைக்கேன், நீ கிளம்பு முதல்ல. அப்போ சொல்ல மாட்டீங்க நாளைக்கு நைட்டு? நான் ஒழுங்காக இருப்பேன்னு தான் சொன்னேன். ஒழுங்காக இருக்கணுமா வேண்டாமா? கேட்டால் சொல்ல மாட்டீங்களா? சரி, சொல்ல வேண்டாம். நீங்கள் இனிமேல் எப்போவுமே சொல்லி தர வேண்டாம். நான் அதை பற்றி உங்கள்கிட்ட கேட்கவே மாட்டேன். நீங்கள் எனக்கு என்றைக்குமே சொல்லி தர வேண்டாம். கல்யாணம் முடிஞ்சாலும் சரி, முடியாட்டாலும் சரி. நந்தினி, நந்தினி ஒன்றா தான் கூப்பிட்டுருக்கேன். நந்தினி, இப்போ பேசவே பேச மாட்டேன் நந்தினி. கேட்டுட்டு தான் இருக்கேன். சொல்லுங்கள் மாமா, என்ன சொல்லணும்னு சொல்லுங்கள், நான் கேட்கேன். என்ன ஆச்சு, கோவமா? அதான் சொல்லிட்டேன்ல, கோவப்பட மாட்டேன்னு. பிறகு என்ன? அப்புறம் ஏன் நான் கூப்பிட்டு அமைதியாக இருந்தேன்? இல்லை, எதுவும் கேட்கக்கூடாதுல்ல, அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். தெரியாமல் கேட்டேன் நான். நீங்கள் சொல்லுங்கள் மாமா, நான் கிளம்பிட்டே இருக்கேன். நீங்கள் பேசுங்க, நான் பதில் சொல்கிறேன் நீங்கள் கேட்குறதுக்கு. சொல்ல மாட்டேன்னு சொன்னது கோவமா? ம், இல்லை மாமா, நீங்கள் சொல்லாண்டாம். அதான் அவள் சொல்லுதான் சொல்லியிருக்கல கல்யாணத்தோட. நான் அப்போ தெரிஞ்சுக்கிறேன். உங்கள்கிட்ட கேட்டது தப்பு தான் மாமா, மன்னிச்சிருங்க, கேட்கல. இப்போ அதை பற்றி பேசினா சரியாக இருக்கா நந்தினி? முறையும் இல்லாது பேசுறதுக்கு உரிமை இருக்கணும்.
புரியுதா? சும்மாலாம் பேசக்கூடாது. என்கிட்ட என்னென்னு பேசலாம் மாமா, அந்த உரிமை உங்களுக்கு இருக்குல்ல. ஆ, என் லைஃபே முடிவெடுக்கிற உரிமை உங்களுக்கு தானே மாமா நான் கொடுத்துருக்கேன். பிறகு ஏன் இப்படி சொல்லுதீங்க உரிமை இல்லைன்னு? சொல்ல விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க மாமா. நான் தான் உங்களை கட்டாயப்படுத்துகிறேன், சொல்லுங்க. அது ஏன் தப்பு தானே? நான் ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. அப்போ தான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கல, அன்னைக்கே நான் தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? அதை விடுங்க மாமா. நான் கிளம்புறேன் மாமா, வைக்கிங்களா? கால் கட் பண்ணணுமா? ஆமாம், நான் காலேஜ் போகணும், நேரம் ஆயிட்டல. நீ எப்போதும் லைனில் தானே இருக்க சொன்னேன். இருக்கட்டும் மாமா, பரவாயில்ல. நான் காலேஜ் தானே போகிறேன். நீங்கள் கட் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு தூங்குங்க. சரி, ரிட்டன் எப்போ கால் பண்ணணும்? எனக்கு தெரியாது மாமா, நான் வைக்கிறேன் மாமா. கோவப்பட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். கோவப்படவே இல்லை, காலேஜுக்கு நேரம் ஆயிடுச்சு, அதான் கிளம்புறேன். சரி, போயிட்டு வா. சரி, கால் கட் பண்ணு. வந்தோடனே மெசேஜ் பண்ணுறியா? கால் பண்ணுறேன். வேண்டாம் மாமா, உங்களுக்கு வேலை இருந்தால் பாருங்கள். அப்போ நான் கால் பண்ணட்டா? 4 மணிக்கு பண்ணட்டா? 3:30 வந்துருவலாம். வேண்டாம் மாமா, 4 மணிக்கு பண்ணாண்டாம். அப்போ எப்போ தான் பண்ணணும் அதையாவது சொல்லு, ஒரு டைம் சொல்லு. அப்படி இல்லைன்னா நீ எப்பவும் பண்ணுவேன்னு சொல்லு, அப்போ நான் பண்ணுறேன். நீங்கள் பண்ணாண்டாம் மாமா, நானும் பண்ணலை. எப்போ பண்ணணுன்னு தோணுது அப்போ பண்ணுதேன். நந்தினி, ஏன் நந்தினி இப்படி பண்ணுற? நீ நல்லா தானே பேசிட்டு இருந்த இவ்வளோ தரணும். ஏன் இருந்தாப்புல இப்படி பண்ணுற? எதில் முதல்ல கடன் பிடிக்கணும்னு கூட தெரிய மாட்டேன் உனக்கு. சொல்கிறது ஒன்று, நீ செய்கிறது ஒன்று செஞ்சுட்டு இருக்கேன். சரி சொல்லு நந்தினி, நான் கால் பண்ணட்டுமா 4 மணிக்கு? சொல்லு. பண்ண வேண்டாம் மாமா. என்கிட்ட சொன்ன மாதிரி நீ நடந்துக்க மாட்டேக்கலாம். போ, நான் கால் பண்ண மாட்டேன். போ. சொன்னால் நீ புரிஞ்சிக்கவே மாட்டேக்க. கேப்புன்னு சொல்லிட்டு ஒன்றுமே கேட்க மாட்டேக்க. போ. ரொம்ப என்னை கஷ்டப்படுத்துறேன்னு நந்தினி. போ, நான் நம்ம கால் பண்ணவே மாட்டேன். போ. இது எவ்வளோக்குள்ளே சொன்னேன் நீ என்கிட்ட? நான் கோவப்பட மாட்டேன், சண்டை போட மாட்டேன். நீ இப்போ அதுதானே பண்ணிகிட்ருக்க. நான் வண்டி ஏறி எவ்வளோ நேரம் ஆகுது? 1 மணி நேரம் தான் ஆகுது. சரி நந்தினி, உனக்கு எப்போ என்கிட்ட பேசணும்னு தோணுதோ அப்போ நான் சொன்ன மாதிரி மெசேஜ் பண்ணு. அப்படி இல்லைன்னா ஒரு ரிங்கு விடு, நான் அப்போ வேணால் கால் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீனே கால் பண்ணு, நான் வேணால் அட்டன் பண்ணி பேசுகிறேன். பேசணுன்னா பேசிட்டு வச்சிரு. நான் அந்த மாதிரி இப்போ பேசினேன் உனக்கு சொல்லி புரிய வச்சாலுமே அதை நான் இத்தனை வருஷம் காத்திருந்ததில் ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும். நீ தான் கேட்க புரியலைன்னு சொல்லலாம், இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் நான் எப்போ சொல்லணுமோ அப்போ நான் சொல்லி கொடுக்கலாம். நீ கட்டாயப்படுத்தி கேட்குற. ஆனாலும் அது நான் சொன்னேன்னு வச்சுக்கோ, உனக்காக அது தப்பான மீனிங் ஆயிரும். சொல்கிறேன் கல்யாணம் முடியட்டுன்னு உனக்கு சொல்லி கொடுக்கன்னுட்டு. ஆனாலும் உனக்கு கோவம் இல்லை, விடு. நீ புரியாமல் தான் கேட்குற. ஆனால் நான் தெரிஞ்சிருந்து சொன்னேன்னா அது தப்பாயிரும். சரி, இத்தனை வருஷம் எப்படி இருந்தாலும் அப்படியே இருந்துக்கிறேன், விடு. உன் கேள்விக்கெல்லாம் நான் என்னைக்கு பதில் கொடுக்குறேனோ அன்றைக்கி நான் உங்ககிட்ட பேசுகிறேன். இந்தளவுக்கு நீ கஷ்டப்படுத்துகிறேன்னா நந்தினி, நீ சந்தோஷமாக இருந்தாலும் எனக்கு போதும். எனக்கு அதான் ரொம்ப முக்கியம். நான் வைக்கிறேன் நந்தினி, நீ காலேஜ் போயிட்டு வா.